யானை, குரங்கு, புலி, சிங்கம், மத்த எல்லா மிருகங்களையும் கூண்டுக்குள்ள போட்டு வச்சிருந்தாங்க. ஏய் மேக்வான், எங்கடா போன? போய் ஒளிஞ்சுக்கிட்டியா? என்னை இப்படி கட்டி போட்டுட்டு நீ எங்க போன? உன்னை நான் சும்மா விட மாட்டேன் மேக்வான், மேக்வான். நம்ம பசங்க 3 பேரும் பேசிக்கிட்டே ரொம்ப தூரம் நடந்து போயிட்டாங்க. அவங்கள பின்தொடர்ந்து வந்த மந்திர ஒலி ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லி திடீர்னு பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிச்சுது. ஆனா என்ன ஒரு அதிசயம், ஜூலி, விக்கி, லக்கி இருந்த பக்கம் மழையே இல்லை. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த மந்திர ஒலிதான்னு பசங்களுக்கு தெரியல. மழை அதிகமா இருந்ததால டீச்சர்ஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் கூட்டிக்கிட்டு ஸ்கூல் பஸ் இருக்கிற இடத்துக்கு போயிட்டாங்க. இது தெரியாம 3 பேரும் ஜூவை தாண்டி பேசிக்கிட்டே போயிட்டாங்க. அங்க ஒரு டேஞ்சர் போர்ட் கீழே விழுந்திருந்ததை கூட பசங்க பார்க்காம தாண்டி போயிட்டாங்க. போங்க போங்க, இனிமே தான் நீங்க நிறைய விஷயம் கத்துக்க போறீங்க. பசங்க 3 பேரும் டயர்ட்ல உட்காரத்துக்கு ஒரு இடத்த பார்த்தாங்க. அங்க ஃபுல்லா இலைய மூடின பழைய சிலை ஒன்று இருந்துச்சு. எல்லாரும் அங்க போய் உட்கார்ந்தாங்க. அப்போ நம்ம லக்கி சும்மா இல்லாம அந்த சிலை மேல சாய ஆரம்பிச்சான். எல்லா இலையும் நகர்ந்து சிலை தெரிய ஆரம்பிச்சுது. அந்த சிலைய பார்த்தா ட்ரெஸ் போட்ட மனித குரங்கு ராஜா உட்கார்ந்து இருக்கத போல இருந்துச்சு. அதோட கையில ஒரு சிகப்பு மந்திரக்கல் புடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஆஹா ஆஹா, இதுதான் நல்ல சமயம். போங்க பசங்களா போங்க, அந்த சிலை கையில இருக்கிற ரெட் மந்திர கல்ல தொடுங்க. எவ்வளவு நாள் கனவு இப்போதான் பலிக்க போகுது. ஆனா மந்திர ஒலி சொன்னது எதுவும் அந்த பசங்களுக்கு கேட்கவே இல்லை. அந்த ரெட்டு மந்திர கல்ல இருந்து மின்னல் ஒலி ஒலிச்சுது. இத பார்த்து நம்ம லக்கி அந்த கல்ல தொட போனான். உடனே லக்கி திடீர்னு அந்த கல்லுக்குள்ள போயிட்டான். ஜூலிக்கும் விக்குக்கும் என்ன ஆச்சுன்னு ஒண்ணுமே புரியாம நின்னாங்க. ஹே விக்கி, லக்கி இதை தொட்டோம் தாண்டா மறைஞ்சு போயிட்டான். நம்மளும் அதை டச் செஞ்சா என்னடா? அப்போ ஒரு ரெட் கலர் மின்னல் ஒலி அவங்க 2 பேரையும் கல்லுக்குள்ள கூட்டிட்டு போயிடுச்சு. இருங்க இருங்க, நானும் வரேன், ஜாலி. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஷேரும் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட.